மயிலாடுதுறை அருகே வழுவூரில் அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் VGK செந்தில்நாதன் தந்தை VG கலியமூர்த்தி குருபூஜை மாபெரும் அன்னதான விழாவில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் பங்கேற்று அவரின் உருவ சிலைக்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செய்தார். தொடர்ந்து முருகன் கோவிலில் வழிபட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய OS மணியன் கூறியதாவது: வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்பது ஒன்றும் புதிது அல்ல. புதிதாக ஏதோ ஒன்றை தேர்தல் ஆணையம் திணிப்பதாக கருத வேண்டாம். ஏற்கனவே இது நடைபெற்றுள்ளது. தற்போது மீண்டும் நடைபெறுகிறது. எதிர்க்கட்சிகள் கூறுவது போல இது எந்தவித ஆபத்தையோ பாதிப்பையோ ஏற்படுத்தக்கூடியது அல்ல. இது நல்ல முறை, வரவேற்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ளத்தக்கது. இதற்கான கால அவகாசம் குறைவாக உள்ளது என தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் கூறுவது ஏற்கத்தக்கது அல்ல. காவலர் குடியிருப்பில் மட்டுமல்ல, காவலரே வெட்டிக் கொல்லப்படும் நிலை தமிழகத்தில் உள்ளது என்றார். வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கான படிவத்தை பூர்த்தி செய்வதில் கிராமப் பகுதி மக்களுக்கு கடினமாக இருக்கும் என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் கூறியுள்ளது குறித்து கேட்டதற்கு, இதிலிருந்தே அவர் எதை நோக்கி பயணிக்கிறார் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள முடியும். விண்ணப்பம் மிக மிக எளிமையான வகையில் உள்ளது. சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக அதில் வாக்குச்சாவடி அலுவலரின் எண்ணும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விண்ணப்பம் கடினமாக உள்ளது என்று சொல்வது வினோதமாக உள்ளது. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு ஒன்றிணைய வாய்ப்புள்ளதா என்று கேட்டதற்கு, முதலில் மன்னிப்பு கேட்டு வரட்டும், பொதுச் செயலாளரிடம் நாங்களும் பேசுகிறோம் என்றார். அப்போது உடன் அதிமுக மயிலாடுதுறை மாவட்ட செயலாளரும் முன்னாள் MLAவுமான பவுன்ராஜ் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். SIR இது சம்பந்தமா எதிரிகள் அடுத்துள்ள புது ஆயுதம் இது அப்படின்னு சொல்லிட்டு புதர் சொல்லியிருக்காரு முதலமைச்சர். அதோட மட்டும் இல்லாமல் பிஜேபியும் தேர்தல் ஆணையம் எது சொன்னாலும் அதிமுக சரின்னு தலையாட்டுது. ஆனால் தேர்தல் SIR எதிரிகள் எடுத்துள்ள புது ஆயுதம். SIR என்பது சிறப்பு தேர்தல் திருத்தம், அவ்வளவுதான். இது ஒன்றும் புதிதல்ல. 2026 நடைபெறுகிறது என்பதுதான் உண்மையை தவிர இது ஒன்றும் புதிதாக ஏதோ தேர்தல் ஆணையம் புதிதாக ஒரு கொள்கையை திணிப்பதாக இது கருத வேண்டாம். 2002, 2004 இந்த ஆண்டுகளில் இதே SIR சிறப்பு வாக்காளர் திருத்தம் நடைபெற்றிருக்கிறது. அது இன்றைக்கு 11 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நடைபெறுகிறது என்பதுதான் உண்மையை தவிர இது எதிர்க்கட்சிகள் சொல்வது போல இது எந்தவிதமான ஆபத்தையோ விபத்தையோ குற்றத்தையோ செய்யக்கூடியது அல்ல. இது ஒரு நல்ல முயற்சி, வரவேற்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. வாக்காளர் பட்டியலில் இருக்கிற பெயர்கள் அநேகமாக சுத்தமாக இருக்கும். இந்த தேர்தல் 26 தேர்தல் முடிகிற பொழுது வாக்குப்பதிவுகள் எத்தனை சதவீதம் என்று அறிவிக்கப்படுகிற பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த சதவீதம் இதுவரை 65, 72 என்று இருந்த நிலையெல்லாம் மாறி 85, 90 என்கிற அளவுக்கு உயரும். அதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும். இறந்தவர்கள் பட்டியலிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள். அது வேணுமா வேண்டாமா? அவ்வளவுதான். நாங்கள் SIR எதுக்கல, ஆனால் கால அவகாசம் கொடுக்காம பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சருக்கு ஒரு கணக்கு தெரியுமா தெரியாதா என்று எனக்கு தெரியவில்லை. தேர்தல் நடத்துவதே 14 நாளில். தேர்தல் நடத்துகிற நாட்கள் வெறும் 14 நாள் தான். வேட்பாளருக்கு தேர்தலை சந்திப்பதற்கு, வாக்காளர்களை சந்திப்பதற்கு, களத்திலே நிற்பதற்கு வழங்கப்படுகிற நாட்களே 14 நாள் தான். 14 நாளில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து இந்தியா முழுக்க முடிந்து விடுகிறது. தேர்தலை நடத்தவே 14 நாள் போதும் என்கிற நிலை இருக்கிற பொழுது இது இன்றைக்கு நவம்பர் 3ஆம் தேதி தொடங்கியிருக்கிற இந்த பணி பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி தான் முடியப் போகிறது. இது எப்படி பத்தலை? இன்னைக்கு காவலர் குடியிருப்பிலேயே ஒரு கொடூரமான ஒரு கொலை, இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு திருச்சியில். இது காவலர் குடியிருப்பு என்பது மட்டும் இல்லை, காவலரே கொல்லப்படுகிறார். எங்கள் ஊர் தம்பி தலைஞாயிறில் பிறந்தவர், திருச்சியில் வேலை பார்த்து, கரூரில் வேலை பார்த்தார். அங்கே அவரை ஆடு திருடியவர்களை விரட்டிட்டு போகும்போது அவங்க வெட்டிட்டாங்க. அதெல்லாம் இது புதிதல்ல.
இது தொடர்ந்து நடைபெற்று வருகிற ஒன்று. பாஜகவை வீழ்த்தணும், நாங்கள் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கோம், ஆனால் எங்களுக்குள்ள கொள்கை முரண்பாடு இருக்குது, நாங்கள் இரட்டை இலக்கத்தில் வந்து தேர்தலில் வந்து சீட்டு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சிபிஐ பாலகிருஷ்ணன் பேசுகிறாங்க. இது அவர்களுடைய கட்சியினுடைய முடிவாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய கட்சியினுடைய பொலிட் பீரோவினுடைய முடிவாக இருக்கலாம். அது அவர்களுடைய கருத்து, அதில் நாங்கள் கருத்து சொல்வதற்கு இல்லை. திமுகவோட 75வது ஆண்டு விழாவில் முதலமைச்சர் பேச துணை முதலமைச்சர் கண்ணீர் வடிச்சிருக்காரு. மகன் தந்தை காற்றும் கடமை அப்படின்றத திருக்குறளை அடிக்கல் காட்டி பேசியிருக்காரு. துணை முதலமைச்சரோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? என்ன கேட்டால் இன்னும் கொஞ்சம் கட்டி பிடிச்சிட்டே எழுதிருக்கலாம். டிடிவி கூட அந்த வாக்காளர் பட்டியல், இந்த பட்டியல் அந்த படிவத்தை வந்து எழுதுறதுல வந்து கிராம மக்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், எனக்கே சிரமமாக இருக்குது, அது கிராமத்தில் கொடுத்தா உடனே அவங்க எழுதி கொடுக்க முடியுமா, அதில் அப்படிப்பட்ட விவரங்கள் கேட்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இதிலிருந்தே அவர் எதை நோக்கி பயணிக்கிறார் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள முடியும். இந்த வாக்கு சேர்க்கை விண்ணப்பம் வாக்குச்சாவடி அலுவலர் மூலமாக வழங்கப்படுகிறது, சட்டமன்ற தேர்தல் வாரம் வழங்கப்படுகிறது. அந்த விண்ணப்பத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக 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 எளிமையான அற்புதமான ஒரு விண்ணப்பம். என்ன என்று கேட்பீர்கள், அந்த விண்ணப்பத்தின் தலைப்பிலேயே உங்களுடைய பிஎல்ஓ யார், அவங்களுடைய செல் நம்பர் என்ன, நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிறதுனா அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கலாம், சந்தேகம் இருந்தால் அவங்கள வச்சு தீர்த்துக்கலாம் என்பதற்காக பிஎல்ஓடைய பெயரும் அவருடைய நம்பரும் அதில் தரப்பட்டிருக்கிறது. ஒன்று. அடுத்து, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த வாக்காளர்களுக்கும் ஒரே விதமான விண்ணப்பம் இல்லை. நீங்கள் அதை பார்த்தீங்களா? என்னுடைய புகைப்படம் அதில் இருக்கிறது. செந்திலுக்கு வழங்குகிற பொழுது அவருடைய புகைப்படம் அதில் இருக்கிறது. பவுன்ராஜ் அவர்களுக்கு வழங்குகிற போது அவருடைய புகைப்படம் அதில் இருக்கிறது. என்னுடைய முகவரி மொத்த விவரமும் நான் முன்பே வாக்காளர் என்றால் அதில் இருக்கிறது. புதிய வாக்காளர்களுக்குத்தான் பார்க்க வேண்டுமே தவிர, சான்றிதழ் தேவையை தவிர, 41 வயதை நிரம்பியவர்களுக்கு 2002 வாக்கு பட்டியலில் அவர்களுடைய பெயர் இருக்குமானால் எதையும் தேட வேண்டாம், எதையும் பார்க்க வேண்டாம். அந்த விண்ணப்பத்தில் இருக்கிற அந்த பெயரை, அந்த பாகத்தை, அந்த வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை அனைத்தையும் கேட்கப்பட்டிருக்கிற இடத்தில் பூர்த்தி செய்தால் போதும், கையொப்பம் விட்டால் போதும். இதில் என்ன ஆச்சரியம், இது என்ன கஷ்டம், இதில் என்ன சிரமம், இது என்ன புரியாமல் இருக்கிறது? ஆனால் இப்படி புரியவில்லை என்று சொல்லுவதும் கடினம் என்று சொல்லுவதும் வினோதமாக இருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். நம்ம சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பிரிஞ்சு போனவங்க, நீக்கப்பட்டவங்க தேர்ந்து சந்திக்க வாய்ப்பு இருக்குமா? மன்னிப்பு கேட்டு வரட்டும், பொதுச் செயலாளரிடத்தில் நாங்களும் பேசுகிறோம்.